வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறேன்னா பீட்ரூட் பூரி. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரவை, அது கொஞ்சம் ஒரு முறைன்னு பூரி எலும்பி நிற்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. நம்ம டிஷ்ஷுக்கு உங்களுக்கு தெரியலைங்களா, உங்கள் வீட்டில் பூரிக்கு எவ்வளோ வழக்கமாக போடுவீங்களா அந்த மாதிரி தான் சால்ட்டு போடணுங்க. அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுடணும். இதெல்லாம் நம்ம வழக்கமாக பூரிக்கு செய்கிற அதே ப்ராசஸ் தாங்க. செஞ்சிட்டோமா? அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போது அந்த பீட்ரூட் பூரிக்கு நாம் இப்போ மாவை எப்படி ரெடி பண்ணுறோன்றத இப்போ நல்லா பாருங்கள். ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ், அதாவது மெலிசாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும் போது சீக்கிரமாக நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த ஸ்டைலில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரிங்க. இப்போது ஜூஸு தேவையான அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு வாங்க இப்போ நம்ம போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பிளட்டு கலரில் இருக்கும் பாருங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பிளட் சர்க்குலஸ் நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்லணும்னு சொல்கிறேங்க. இப்போது இது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த சக்கைலாம் வேஸ்ட்டு கிடையாதுங்க. இது எதுவும் வேஸ்ட் ஆகாது. இது இருந்துச்சுன்னா நான் ஃபைனலாக அதை என்ன பண்ணணுன்ற ஒரு டிப்ஸு கூட உங்களுக்கு தரேன். நிகழ்ச்சி கடைசியில் முடிக்கும் போது இல்லை நடுவில் இந்த எண்ணெய் காஞ்சி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இதுக்குரிய டிப்ஸையும் நான் உங்களுக்கு தரேன். சரிங்க. இப்போது இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வழக்கமாக பூரி மாவு எப்படி பிணையிறீங்களோ அதே மாடல் தாங்க. நிறைய பொதன்னு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணையிடுங்க. தண்ணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதில் இந்த பீட்ரூட் ஜூஸு யூஸ் பண்ணுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா சத்தாகவும் இருக்குங்க. நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டைகளை உருட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குடிச்சிடலாம். இன்கேஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா, சும்மா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதில் இந்த ஜூஸை அழகாக இப்படி ஊற்றிடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. வேஸ்ட் ஆகாமல் குழந்தைங்களுக்கு இப்போ பீட்ரூட் தோசையாக கலர்ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு கலர் வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு வேளை இதோட சக்கை இருக்குது இல்லைங்களா, நம்ம பிழிஞ்சு போட்டோம் இல்லைங்களா, அதை கூட இந்த மாதிரி நம்ம தோசையில் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குழந்தைங்களுக்கு அழகாக தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். லைட் ஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னாவே போதும், நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க அதில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுனாவே உங்களுக்கு பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துடுங்க. அதே மாதிரி இந்த பூரிக்கு என்ன டிப்ஸ்னா, ரொம்ப நேரம் தீயில விடக்கூடாது. அது ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். போட்டு எலும்பிச்சுன்னா 2 பக்கம் திருப்பிட்டு உடனே எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் அப்படியே அழகாக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான பூரி ரெடியாக இருக்குது. இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து நித்தமாக ஊற்றிக்கிங்க. இது எல்லாமேங்க நம்மளுடைய என்ன சொல்கிறது சிந்தனைகள் தான், நம்மளுடைய கற்பனைகள் தான். ஏன்னா நம்ம வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகா, பெரியவங்களுக்கு ஊற்றுறீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்ல காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு குடிக்கிறீங்கன்னா இதில் நெய் ஊற்றி நெய் தோசை மாதிரியும் கொடுக்கலாம், இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சரிங்க, அதுக்கு முன்னால் என்னுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம 2 விதமான டிஷ்ஷுங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க 2 டிஃபனாக உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம். பாய்.